ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா டீனேஜ் மெஷினரி எபிசோட் 10. இந்த எபிசோடில் ஹீரோவுக்கும் மேஜருக்கும் உள்ள பாண்டிங்கை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எபிசோடில் சம்பவம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்க ஹீரோ யாராவது இந்த நேரத்தில் அப்படி போய் பார்த்தா அங்கே நிற்கிறது மேஜர் ஹீரோவை பார்த்து ஹாய் டூட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்ல, மேஜர் வந்ததை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி மனசுக்குள்ளே நான் பார்க்குறது கனவா நினவா, இந்த ஆள் ஏன் வீட்டு வாசலில் தான் நிற்கானா, மேஜர் இது உண்மையிலே நீங்கள் தானா, சச்சே உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ தாத்தா கிட்டேயும் டேன்கிட்டையும் மேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, தாத்தா ஓ அது நீங்கள் தானா, உங்ககிட்ட ஃபோனில் மட்டும்தான் பேச முடியும், நேரில் பேச முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ உங்களை நேரில் பார்த்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேஜர் என்னையும் மன்னிச்சிருங்க, நானும் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணி பேசணுன்னு தான் ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஈஜினை அவன் ஃபேமிலியோட ரீயூனியன் பண்ண வச்சுட்டு அவங்களோட டைம் பண்ண வச்ச பிறகு நான் வந்து அதை நேரில் பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இதை கேட்ட தாத்தா ஆச்சரியத்தில் மேஜரை பார்த்து ஓ குட்னஸ் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னால் இதை நம்பவே முடியலை, ஈஜின் மேலே இவர் இந்த அளவுக்கு அக்கறை வச்சிருப்பாரா அப்படி நினச்சிட்டு மேஜரை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, நான் என்ன யோசித்து வச்சுருந்தேன்னா உங்களை எப்படியாவது ஒரு வாட்டி மீட் பண்ணி பர்சனலாக நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நீங்கள் ஈஜனுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ எந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டேங்கிறத என் வார்த்தையால் சொல்ல முடியலை. அந்த நிலைமையில தான் தம்பி இப்போவும் நான் இருக்கேன். மேஜர் சார் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். தாத்தா நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் எங்கள் ஈஜினை கரெக்டாக அவன் வாழ்ந்த இடத்துல இருந்து எங்கள் வீடு வரைக்கும் அனுப்பி வச்சுருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் ஒரு நாட்டோட அம்பாசிடராக இருப்பீங்கன்னு தான் நான் நினச்சேன். அதுக்கு மேஜர் நீங்கள் நினைக்கிற மாதிரினா இல்லை, ஈஜின் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே உண்மையை சொல்லணும்னா சார் இந்த பயலால் தான் நாங்கள் அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படி நினச்சிட்டு இருக்க, தாத்தா ஸ்டில் நீங்கள் செஞ்ச உதவினால தான் ஈஜின் இப்போ எங்களோட இருக்கான். நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஈஜின் எங்ககிட்ட வந்திருக்கவும் முடியாது, நாங்களும் அவனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாமல் போயிருந்துருக்கோம். என்ன இருந்தாலும் நான் இதை சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி தம்பி. இதை கேட்ட ஹீரோவும் டேயானும் ஷாக் ரியாக்ஷனில் தாத்தாவை பார்த்துட்ருக்க, இதை கேட்ட மேஜர் சார் ப்ளீஸ் இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க, எனக்கே தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு தாத்தா சரி அது இருக்கட்டும் தம்பி, இப்போ நீங்கள் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா இராணுவத்தில் தானே இருப்பீங்க, அப்போ எப்படி ஈஜினை மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்ட மேஜர் மனசுக்குள்ளே ஐயோ நான் ஏதோ யோசிச்சு வச்சுருந்தேனே, அது என்ன ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் மிஷினை முடிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த ஊரில் நான் வழி தெரியாமல் சுற்றி இருந்தப்போ என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் ஓடலை. அப்போ தான் நான் ஈஜினை பார்த்தேன். என்ன சார் ஊருக்கு புதுசா, சரி வாங்க நான் உங்களை இந்த இடத்துலேருந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அதை நான் முதல்ல நம்பலை, ஏதோ ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக சொல்கிறானேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு வேறு ஆள் கிடைக்காதனால சரி இவனையே கூட்டு போகலான்னு முடிவு பண்ணி அந்த மிஷினுக்கு இவனை கூட்டு போனேன். பார்த்தீங்கன்னா சார் அந்த இடத்துல சந்து பொந்து இண்டு இடக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். இவனால் தான் அந்த மிஷினை என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இவன் மட்டும் அன்றைக்கி என் கூட இல்லைன்னா என்னால் அந்த மிஷினை முடிச்சிருக்க முடியாது, அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கவும் முடியாது. சரி நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கானே, உனக்கு என்னப்பா வேணும்னு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ அவன் இங்கிலீஷையும் கொரியனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டேன்னா ஏலே நீ முதல்ல கொரியனா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே, சரி எனக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சுருக்க, ஒரே ஊர்க்காரன் வேறு சொல்கிற, உனக்கு கூட செய்யலைனா எப்படி, அதனால் அவன் சொந்தக்காரன் யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க சொன்னோம். அதே மாதிரி இவனோட ஐடியாவும் செக் பண்ண சொன்னோம். அது எதுவும் மிஸ்ஸிங் கேஸோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவங்க பிளெயின் ஆக்சிடெண்ட் கேஸு எங்கிட்ட வந்துச்சு. அந்த கேஸையும் இந்த கேஸையும் ஒன்றா வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த 2 கேஸும் பக்காவாக மேட்ச் ஆனிச்சு. அதுதான் சரின்னு உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்டோம். இதுதான் நடந்தது. இதை கேட்ட ஹீரோ
இந்த ஆள் சொன்னதில் பாதி பொய் பாதி உண்மை அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க. இதை கேட்ட தாத்தாவும் டேயானும் அசந்து போய் பார்த்துட்டு இருக்க. தாத்தா, ஓ மை காட், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? சரி தம்பி, இன்றைக்கி தான் தடவையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது எங்கள் கூட ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் கூட லஞ்ச் சாப்பிடுங்களேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதியம் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு மேஜர், ஓ அப்படியா சொல்கிறீங்க? சரி, உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். அண்டு நீ தான் ஈஜினோட யங்கஸ்ட் சிஸ்டரா? டேயான், எஸ், அது நான் தான். மேஜர், வெல், நீ ஈஜினோட சிஸ்டர்னா எனக்கும் நீ சிஸ்டர் தான். இப்போ உனக்கு ஸ்டைலாகவும் ஜாலியாகவும் இருக்கிற மாதிரி 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இதை கேட்கும்போது உனக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்ல. இதை கேட்ட டேயான், ஆ ஷுவர். இந்த இடத்துல ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பிள்ளைக்கு வயசு 17, அந்த ஆளுக்கு வயசு 35. முறைப்படி அவர் அங்கிள் தான் சொல்லணும். அப்படி சொன்னால் ஊரில் எவனும் பொண்ணு தர மாட்டான்னு இவரை தன்னைத்தானே இளவாட்டமாக அவர் நினச்சிக்கிட்டு ஊர் முழுக்க அப்படி சுற்றிட்டு இருக்காரு. அதனால் இந்த விஷயத்தை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சீனில் மேஜருக்காக தடபுடலாக சமைச்சு வைக்க, அதை சாப்பிட்ட மேஜர் ஒரு மாதிரி எமோஷனாக இதை பார்த்த தாத்தா, என்னப்பா உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, மேஜர், இந்த சாப்பாடெல்லாம் நான் கடைசியாக என் வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டது. இப்போ சாப்பிடும்போது எனக்கு என் வீட்டு ஞாபகம் தான் வருது. தாத்தா, ஓ ஐ எம் வெரி சாரி தம்பி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது. மேஜர், இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் அம்மா சமையல் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதனால் நானும் எங்கள் அப்பாவும் வெளியே போய் தான் சாப்பிடுவோம். ஆனால் அதை விட பெஸ்ட்டாக மிலிட்டரி மெஸ்ஸு தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே இது எல்லாத்தையோடையும் பெஸ்ட்டாக இந்த சாப்பாடு தான் இருக்குது. இத்தனை நாளாக இந்த சாப்பாடு சாப்பிட முடியலையே நினைக்கும் போது தான் என் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணீர் வருது. இதை பார்த்த தாத்தாவும் டேயானும் இவருக்கு எந்த மாதிரியான ஆறுதல் சொல்ல தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு நிற்க. நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவும் மேஜரும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ மேஜர் ஹீரோவை பார்த்து, நீ இங்கே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு நம்ம பசங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உனக்கு அனுப்பிட்டுருக்காங்களா? அப்படி மேஜர் சொன்னதும் மிலிட்ரி பேஸில் இருக்கும்போது அங்கே உள்ளவங்க ஹீரோவுக்காக ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸு, ஃபுட்டு இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த ஞாபகம் அவனுக்கு வர, ஹீரோ மேஜரை பார்த்து, மேஜர், ஆனால் நீங்கள் எதுக்கு திடீர்னு இங்கே வந்தீங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, மேஜர், ஒன்றும் இல்லை, என் மிஷின் முடிஞ்சிச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் லீவு கிடச்சிச்சு. ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் வந்தேன். சரி, அப்படியே உன்னையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஹீரோ, ஓ அப்படியா விஷயம்? அப்படின்னா சரி. மேஜர், உன் தாத்தாவையும் உன் லிட்டில் சிஸ்டரையும் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நைஸ் பர்சன் மாதிரி தெரியுது. ஹீரோ, அது என்னமோ உண்மைதான். மேஜர், சரி, நான் இப்போ கிளம்புறேன். ஹீரோ, என்ன அதுக்குள்ளேயா? மேஜர், யா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஹீரோ, ஓ அப்படியா? மேஜர், எனக்கும் வீட்டில் தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் இப்போ என் ஃபியான்சியை பார்க்க போகிறேன். ஹீரோ, என்ன ஃபியான்சேயா? என்னது, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? மேஜர், ஆமாண்டா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ என்ன? இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்க. இதை பார்த்த மேஜர், டே, இதுக்கு எதுக்குறா ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்க? எனக்கெல்லாம் கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஹீரோ, இல்லை சார், நான் அப்படி நினப்பேனா? ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி பழகி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மேஜர், இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் இப்போ ஒரு ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் இதை எல்லாத்தையும் என் பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணாங்க. அதனால தான் என்னால் அதை தட்ட முடியலை. மேபி நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்ததால் எங்கள் பேரண்ட்ஸே எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் அவளை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன். நீ உன் உடம்பை பார்த்துக்க. அண்ட் ஈஜின். ஹீரோ, எஸ் மேஜர். மேஜர், நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தியே, இப்போ அதை நீ கண்டுபிடிச்சிட்டியா? பாஸ் சீனை தான் காட்டுறாங்க. ஹீரோ மேஜர்கிட்ட ஃபேமிலினா என்னன்னு கேட்க, மேஜர், நீ இப்போ ஃபேமிலினா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றியா? ஹீரோ, எஸ் சார், நான் ஃபேமிலினா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அப்படி பாஸ்டில் சொன்ன விஷயத்த நினச்சி பார்த்துட்டு ப்ரெசண்ட்டில், ஹீரோ, எனக்கு இன்னும் அதுக்கான அர்த்தம் புரியல. இருந்தாலும் நான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். மேஜர், அப்போனா சரி, நான் உன்னை அடுத்த முறை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு சீனில் கசினோட என்டர்டெயின்மெண்ட் ஏஜென்சியை தான் காட்டுறாங்க.
கசின், ஓ ஐ எம் வெரி சாரி. உங்களை கடைசி நேரத்தில் இங்கே கூப்பிட்டதுக்கு. நம்ம வெளியே எங்கேயும் போய் மீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதுமான டைம் இல்லை. மேஜர், சச்சே, இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எனக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கசின், சமீபத்தில் நீங்கள் ஃபாரினில் டைம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். சார் அந்த அளவுக்கு பிஸியா? மேஜர், அதெல்லாம் உன் கூட வச்சு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கசின், ஐ நோ உங்கள் ஷெட்யூல் அவ்வளோ பிஸியாக இருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க பாவம். மேஜர், பரவாயில்ல, நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. கசின், மனசுக்குள்ளே நான் என் ஃபியான்சேவா ஒரு மிலிட்ரி மேனை சந்திப்பேன்னு யார் தான் நினச்சி பார்த்தா? எங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும் அவங்களே என்கேஜ்மெண்ட் பண்ணி எங்களை ஜோடி சேர்க்க இவ்வளோ ஆர்வம் காட்டலைன்னா எங்களால் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்க முடியாது. அப்படி நினச்சிக்கிட்டு மேஜரை பார்த்து நம்ம எத்தனை தடவை ஒருத்தரை பார்த்துருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்குது. மேஜர் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே, சரியாக சொல்லணும்னா 14 முறை பார்த்துருக்கோம். கசின், நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் அதுக்கு இது கம்மி தான். என்ன செய்கிறது, நம்ம ப்ரொஃபஷன் அப்படி நம்மளை பிஸியாகவே வச்சுருக்கு. மேஜர், நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான். கசின், நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். அது என் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. மேஜர், அது என்னன்னு சொல்லுங்கள், உடனே செஞ்சுருவோம். கசின், இந்த பையன்தான். மேஜர், என்னது இது? கசின், இந்த பையன் யோனாவோட கிளாஸில் தான் இருக்கான். இவன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபேக்குன்னு நாங்கள் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சோம். இதை பார்த்த மேஜர் மனசுக்குள்ளே இங்கே என்னதாண்டா நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. கசின், ஃபர்தராக இவனை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதில் புகுந்து ஏதோ காரணங்கள் சொல்லி எங்கள் ரிசர்ச்சை மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். இது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்ல? மேஜர், இதை நான் வெளிப்படையாக சொல்லணும்னா என்னால் இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதை கேட்ட கசின் ஷாக்காகி மனசுக்குள்ளே, என்னது உங்களாலேயே முடியாதா அப்படி அவன் நினச்சிக்கிட்டு மேஜரை பார்த்து, ஃபைன், நீங்கள் இதை சீரியஸாக சொல்லும்போதே எனக்கு அது புரியுது. இதை கேட்ட மேஜர் மனசுக்குள்ளே, நான் இப்போ என்ன செய்ய? அவனை பற்றியும் சொல்ல முடியாது, அதே சமயத்தில் இவளையும் சமாளிக்கணும். என் நிலமை இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ மோசமாக இருக்குதே அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்க. நெக்ஸ்ட்டு சீனில் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோ மேஜர் எப்படி இருக்காரு, என்கேஜ்மெண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக கால் பண்ணும்போது ஆப்போசிட் சைடில், ஓ மேஜர் கேங்கை பற்றியா கேட்குறீங்க? அவரும் அவர் டீமும் ஒரு மிஷனுக்காக போகும்போது அங்கே அவங்க மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் மேஜரை தான் காட்டுறாங்க. ச்சே, இங்கே என்ன தான் நடக்குது? எனிமிஸ் எல்லாம் அவங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பாஸ் வில்லனை தான் காட்டுறாங்க. பாஸ் அவங்கள டைவர்ட் பண்ணி நம்ம டார்கெட் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பாஸ் வில்லன், எல்லோரையும் ரெடியாக இருக்க சொல்லு, கசாப்பு கடையை தேடி பலியாடுகள்லாம் தானாக வந்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ ஹண்டிங் டைம். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ, என்ன மேஜர் கேங் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரா? அதுக்கு யோனாவோட தாத்தா, எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி மேஜர் கேங்கும் அவரது டீமும் ஒரு மிஷனை முடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஆர்ம்டு ஃபோர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அவங்கள டார்கெட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேட்டில் காம்பேக்ட்லேயே பிஸியாக அவங்கள வச்சிட்ருக்காங்க. இதுக்கு இடையில மிலிட்ரி அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்காக தயாராக இருக்குது. அதுவும் மேஜர் கேங்கும் அவருடைய டீமும் வர்றதுக்குள்ளேயும். எனக்கு தெரியும்ப்பா உனக்கும் மேஜர் கேங்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஹீரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அங்கே பொழைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்படி தானே? யோனாவோட தாத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ தைரியமானவன் தான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பாட்டுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாத. இதை மிலிட்ரி கிட்ட விட்டுரு, மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நீ இருக்கிற சிச்சுவேஷனே வேற. இப்போ உன்னை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதனால் தப்பாக எதையும் யோசிச்சிடாத. ஹீரோ, ஓகே சார், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியுது அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சதும் ஹீரோ பாஸ்டில் நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்க. மேஜர், நான் தான் முதல்லே சொன்னல இந்த பையன் கொரியனை சேர்ந்தவன் தான்னு. இப்போ பாருங்கள், கொரியனில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் ஹீரோவை சுட்டு போட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, உண்மையாவா? இதை என்னால் நம்பவே முடியல. என்ன தம்பி, இப்போ உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? மேஜர், அவனுக்கு எல்லா மெமரிஸையும் திரும்ப வரல, இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வருது.
இன்னொரு நாள் ஹீரோ தனியாக இருக்கும்போது மேஜர் ஹீரோவை பார்த்து, ஹே ஈஜின், நீ உன்னையே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காத, கொஞ்சம் டைம் கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உனக்கு அந்த மெமரிஸ் திரும்ப வரும், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து ஹீரோ மேஜர்கிட்ட, என்னுடைய உண்மையான பேர் ஈஜின் யூ. மேஜர், எனது உன் ரியல் நேம் ஈஜின் யூவா? ஹீரோ, எஸ் சார், என்னை அந்த பேர் சொல்லி தான் கூப்பிட்டதா ஒரு ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர், டேமிட், அங்கே ஒருத்தர் இருக்கிறத நான் கவனிக்கலை, முதுகு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிட்டானே. மேஜர், எவன்டா அந்த டாப் லேனருக்கு சோத்த போட்டவன் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு அந்த சோல்ஜர், ஈஜின், நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன்னா அது உன் பிரச்சனை இல்லை, அது அந்த காட்டோட பிரச்சனைன்னு சொல்லி பழியை தூக்கி அது மேலே போட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு சோல்ஜர், தம்பி ஈஜின், அந்த முட்டா பைய பேச்சை கேட்காத, அவன் அட்வைஸ் எல்லாம் 5 காசு கூட பிரயோஜனம் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் ஒரு மாலை நேரத்தில் மேஜர் அறக்க பறக்க ஓடி வந்து, ஈஜின், உன் ஃபேமிலியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு, உனக்கு ஒரு தாத்தாவும் லிட்டில் சிஸ்டரும் இருக்காங்க தானே சொன்னேன், நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில்ல, இவங்க கேஸும் உன் கேஸும் ஒன்றா மேட்ச் ஆணுச்சு. இதை கேட்டு அவங்க கூட இருந்த சோல்ஜர்ஸ், வாழ்த்துக்கள்ரா தம்பி, என்னால் நம்பவே முடியல, இப்போ மட்டும் நீ அவன் வீட்டில் இருந்தனா இந்நேரத்துக்கு நீ ஸ்கூலுக்கு போயிருந்திருப்ப. மேஜர், எனிவேஸ், இனிமே உன் யூத் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. இப்படி பாஸ்டில் நடந்த விஷயத்த ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் தாத்தா, ஈஜின் வாப்பா, வந்து டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் ஹீரோ அவள் ரூமில் இருந்து வெளியே வர, தாத்தா சீக்கிரம் வாப்பா, சூடு ஆறிடுச்சுன்னா சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு அவர் சொல்ல, ஹீரோ ஒரு குழப்பத்தோடையே அங்கே வந்து நிற்க. அதுக்கு காரணம் அவனுக்கு வந்த ஃபோன் காலில் தனக்கு ஒரு மென்டாராகவும் அண்ணனாகவும் இருந்தவர் திடீர்னு காணாமல் போயிட்டுன்னு தெரிஞ்சதும் அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கும்போது, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே, சப்போஸ் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே டேயான் கிட்ட, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு டேயான், யா ஷுவர் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஆல்ரைட் சொல்லிட்டு உட்கார, வழக்கம் போல் அங்கே தடபுடலாக சமைச்சு வச்சுருக்க. அப்போ தாத்தா, நீங்கள் அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்தபோது என் கூட வேலை பார்த்த என் செக்யூரிட்டி கார்டு அவன் உங்களை பார்த்து பொறாமப்பட்டாமா, அதுவும் எதுக்கு, என் பேர பசங்க என் கூட உட்காந்து சாப்பிட்டதுக்கு. டேயான், என்ன சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் ஒருத்தர் ஜெலஸ் ஆவாரா, இந்த மாதிரி ஒன்றை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுக்காகவே நான் மறுபடியும் அங்கே வந்து விசிட் பண்ணுவேன். தாத்தா, உண்மையை சொல்லணும்னா அவங்க பேர குழந்தைங்க யாரும் உங்கள் அளவுக்கு ஈடு கிடையாது. டேயான், அப்படின்னா சரி, நாங்கள் மறுபடியும் சீக்கிரமாக லஞ்சை ரெடி பண்ணி உங்களுக்காண்டி நாங்கள் அங்கே கொண்டு வருவோம். தாத்தா, இல்லைம்மா, அதுக்குன்னு நான் உன்னை வற்புறுத்துறதுக்காக வேணுக்குன்னு இந்த கதையை சொல்லலை, அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை அவங்க கூட சேர்ந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். டேயான், ஆஹா, அது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் உங்கள் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேங்கிறத அங்கே இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காண்டியும் தான். ஹீரோ, தாத்தா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும். தாத்தா, என்னன்னு சொல்லுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஹீரோ, உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கு நீங்கள் திரும்ப ஹெல்ப் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாத்தா, இந்த கேள்விக்கு ஒன்றும் ஈஸியான பதிலை சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஆளுகிட்ட இருந்து எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சிச்சோ அதை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். அதே சமயத்தில் நீ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை அவர்கிட்ட இருந்து ஹெல்ப்பை வாங்கினாலும் சரி, அது நிறைய விஷயங்களை இழக்க வைக்கும். ஆனால் நம்மளால் ஹெல்ப்போட பவரை மட்டும் மெஷர் பண்ணவே முடியாது. அதே சமயத்தில் உதவி செய்கிறதுக்கு பதிலாக ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிட்டு செய்கிறதெல்லாம் உதவி கிடையாது, அது எல்லாம் வியாபாரம். ஒரு உண்மையான உதவினா என்னென்னா, நீ ஒருத்தனுக்கு செஞ்ச உதவியோ அல்லது அவன் உனக்கு செஞ்ச உதவியோ, இதை நீ திரும்ப கொடுக்கறதுக்கான அல்லது பெறுறதுக்கான நாள் வரும்போது அந்த உதவி செய்கிறதுக்கே இம்பாசிபிளாக இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு ஆதரவாவது நம்ம கொடுத்தாகணும். ஓ குட்னஸ், நான் கொஞ்சம் ஓவராக பேசிட்டனோ, இதில் நான் சொன்னது எல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கேன். ஹீரோ, அப்படியெல்லாம் இல்லை தாத்தா, நீங்கள் சொன்னது எல்லாமே மீனிங்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. தாத்தா, இவன் எதுக்காக இப்படி சொல்கிறான், சரி, ஏதோ நல்ல விஷயம் கற்றுக்கிட்டா நல்லது தான் அப்படி நினச்சிக்கிட்டு ஹீரோவை பார்த்து, தேங்க்யூ ஈஜின், நான் சொன்ன எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு. அண்டு டேயான், நீ எனக்கு ஒரு தங்கச்சியாக கிடைச்சதுக்கு
போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கே தெரிலம்மா. இதை கேட்ட டேயான், இந்த சாப்பாடு ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்குது அப்படின்னு அவள் எம்பாரசிங்காக சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ யோனாவோட தாத்தா கிட்ட, சார் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன், ஸோ ப்ளீஸ் எனக்காக அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு யோனாவோட தாத்தா, ஒன்ஸ் நீ உள்ளே போயிட்டேன்னா வெளியே வரதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. நெக்ஸ்ட் சீனில் ஒரு காட்டை தான் காட்டுறாங்க. அங்கே மேஜர், சரௌண்டிங் ஆல் கிளியர், நான் இந்த இடத்த தரவாக செக் பண்ணிட்டேன், நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். சியோகோன், நீ இங்கே இருக்கிற ஓவரால் சரௌண்டிங்கை சர்ச் பண்ணுறதுக்காக போ. அண்ட் ஜி சியோகோல், ஹச்ஜிஏ போல், நீங்கள் 2 பேரும் எனிமிஸ் எவ்வளோ தூரம் பின்னாடி வராங்க, என்ன வெப்பன்ஸ் கொண்டு வராங்க, எத்தனை பேர் வராங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. என்ன நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுல்ல? அதுக்கு சோல்ஜர்ஸ், சார் எஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவங்க போக, அதே சமயத்தில் இன்னொரு சோல்ஜர்ஸ், மேஜர் கொஞ்சம் இங்கே வந்து பாருங்களேன், அவருக்கு காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கேன், பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிட்டே இருக்குது. மேஜர், நாம் ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்க முடியாது, நம்ம நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு சீக்கிரம் போகணும். அதுக்கு அந்த சோல்ஜர், சார் அது வரைக்கும் அவர் தாக்குப்பிடிப்பாரான்னு தெரியலையே, அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட ரேஷனும் காலி ஆயிடுச்சு சார். மேஜர் மனசுக்குள்ளே, டேமிட், நான் இப்போ என்ன செய்ய அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பாஸ் வில்லனோட கேம்பை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த பாஸோட ஆள், சார் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிவ் அப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த பாஸ், அவங்க இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அவங்க மட்டும் அந்த சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா நம்ம நிலப்பரப்பு நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கோம், அது நமக்கு பெரிய லாஸாக இருந்திருக்கும். இந்த வழி திடீர்னு வருதே, நான் அதை மறக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் அது மறுபடியும் அவனைத்தான் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு கார்கோ பிளேன் போகிறத காட்டுறாங்க. அதில் நம்ம சம்பவ இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத காட்டுறாங்க. இந்த ரீஜியனை கிரேன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள செக்டார் எல்லாம் மிஷினரி வேலைக்காகத்தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரீஜனில் தான் மேஜரும் அவர் டீமும் மினரல் ரிசர்ச் பண்ண போன ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சரை அவங்க டேட்டாவோட வெளியே கூட்டு வர்றது தான் அவரோட மிஷினாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரெஸ்கியூ மிஷினை அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார். அதே சமயத்தில் ஒரு அன்ஐடென்டிஃபையான குரூப் ஃபோர்ஸ் அவங்கள திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்துச்சு. இப்போது நீங்கள் கேட்ட லிஸ்ட்டு படி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கோம். அண்டு 2 நாட்டு மிலிட்ரி ஃபோர்ஸும் உங்களை அந்த ரீஜனுக்குள்ளே பாதுகாப்பான முறையில் அனுப்புறதுக்காக அவங்க எல்லா ஹெல்ப்பையும் பண்ணுறதா ஒத்துக்கிட்டாங்க. யோனாவோட தாத்தா ஹீரோக்கிட்ட, ஈஜின் நீ இதை உறுதியாக தான் சொல்கிறியா? ஹீரோ, அதில் என்ன சந்தேகம், நான் அதில் உறுதியாக தான் சொல்கிறேன், நான் அங்கே போகிறேன். யோனாவோட தாத்தா, அப்போ சரி, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் உடனே செய்யுங்க. ப்ரெசண்ட்டில் கேப்டன், செக் பாயிண்ட் விசிபிள் ஆயிடுச்சு, 60 செகண்ட்ஸில் லேண்ட் ஆக போகுது, பி அலர்ட் அண்ட் ரெடி ஃபார் த ஆக்ஷன். நெக்ஸ்ட் சீனில் அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கும்போது அவன் காலுக்கு கீழே நிறைய புல்லட் கேசஸ் கிடக்க, ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்க, அங்கே பாம் பிளாஸ்ட் ஆகி அங்கே ஒரு பள்ளம் கிடக்கிறத பார்த்து அதுக்கிட்ட போய் இந்த ஃபுட்பிரிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இங்கே இருந்திருக்காங்க. அந்த சைடு உள்ள ஃபுட்பிரிண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அட்டாக் நடந்த உடனே அந்த வழியாக தப்பிச்சு போயிருக்காங்க. அப்படின்னா மேஜரும் அவர் டீமும் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் எனிமி டீம் மேஜர் டீமை கன்னை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் அவங்களும் பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது மேஜர் அவர் கன்னை லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு லூசு பைய மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்து ராக்கெட் லாஞ்சரை கையில் வச்சுட்டு குறி வைக்க தெரியாமல் குறி வச்சுட்டு இருக்க. இதை பார்த்த மேஜர் கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கன்னை எடுத்து அவனை ஏம் பண்ணி அவன் நெத்தி போட்டுலே ஒரு சுடு. அப்பன்னு பார்த்து அந்த லூசு பைய அவன் கையில் இருந்த ராக்கெட் லாஞ்சரை ட்ரிகர் பண்ணி விட அது கரெக்டாக இவங்க இருக்கிற பக்கத்தில் வந்து விழுந்துருது. எனிமி டீம், ஏண்டா கேனை கூமுட்ட, கொஞ்சம் கரெக்டாக தான் பார்த்து லான்ச் பண்ண வேண்டியதானே, ஏண்டா அவனே ஒரு குருட்டு பைய, கண்ணு தெரியலனாலும் அட்டாக் பண்ணி மாஸ் காமிச்சிட்டான், ஏண்டா
கண்ணு தெரியாமன்ட்டு ஏன்டா ராக்கெட் லாஞ்சரை கொடுத்தீங்க? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம உசுருமில் போயிருக்கோம். சரி வாங்கடா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அப்படி அவங்க கிளம்புன உடனே மேஜர் ரிப்போர்ட். சோல்ஜர் சார், நம்மள யாருக்கும் இன்ஜுரி ஆகலை. ஆனால் நம்மக்கிட்ட இருந்த வெடிமருந்து எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இதை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் அடுத்த சண்டைக்கு அது பத்துமான்னு தெரில. மேஜர் சரி, நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் எங்கே இருக்குது? சோல்ஜர் சார், அது சவுத் வெஸ்ட்டில் 7.5 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம இப்படியே நடந்து போனாக்கா 3 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். மேஜர் மனசுக்குள்ளே, நாங்கள் என்ன செய்ய? 3 மணி நேரத்துக்குள்ளேயும் சிவிலியன்ஸையும் காயப்பட்டவங்களையும் எப்பட்றா இந்த காட்டை விட்டு காப்பாற்றி கூட்டு போக முடியும்? ச்சே, இப்போ எங்களுக்கு அந்த நேரம் கூட பத்தாதே. சோல்ஜர் சார், அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக பதுங்கி பதுங்கி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேஜர் மனசுக்குள்ளே, அப்போனா இவங்க எங்கள் டீமை வீக் டவுன் ஆக்கிறதுக்காக தான் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இதில் இவங்க கோலை ரீச் பண்ணுறதுக்காக இவங்க ஆட்களையே சாக்ரிஃபைஸ் பண்ண துணிஞ்சிட்டாங்களா? அதுலேயும் இவங்க ட்ரெயின்டு ஃபைட்டரே கிடையாது. ஒரு லூசு பையன்கிட்ட கன்னை கொடுத்து அவன் எப்படி சுடுவானோ அதே மாதிரி தான் இவங்களும் சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வெறும் இந்த முட்டாள்களை வச்சுக்கிட்டே அவன் இந்த மாதிரியான ஒரு வியூகத்தை போடுறானா, அங்கே எவனோ ஸ்கில்ஃபுல்லான அதே சமயத்தில் ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தன் அங்கே இருக்கான்னு இதில் தெளிவாக புரியுது. ஃபஸ்ட்டு அவங்க எங்களை ரேண்டமாக தான் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேட்டர்ன் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. அங்கே அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போனோம். அங்கே இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணி செகண்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த செகண்ட் பாயிண்ட்லேயும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நாங்கள் வர வழியை எங்களை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கு. இதில் எங்களை வீக்காக்கிறதுக்காகவே கொஞ்சம் கூட டைம் கொடுக்க விடாமல், ரெஸ்ட் எடுக்க விடாமல் பின்னாடியே துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேர்டு பாயிண்ட்டுக்கு போகிறது மட்டும்தான். அங்கே ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறத தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. சரி, ஆல்ரைட். இப்போ நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என் டீமை பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சே ஆகணும் அப்படின்னு மேஜர் நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பாஸ் வில்லனோட கேம்பை தான் காட்டுறாங்க. எனிமி சோல்ஜர் பாஸ் அவங்க நம்ம நினச்ச வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் அவங்கவுங்க பொசிஷனில் ரெடியாக இருக்காங்க. பாஸ் வில்லன், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அவங்க போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக தெரியலை. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கூலிப்பட ஆள் அவங்க கேம்புக்குள்ளே வந்து, எங்கள் ஆட்க அத்தனை பேரையும் சாகடிக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? எங்கள் ஆட்க பின்வாங்கினா மட்டும்தான் அவங்கள ஃபுல் ஃபோர்ஸோட ஃபயர் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்கள முன்னே நின்று ஃபயர் பண்ண மட்டும் சொன்னால் அவங்க வம்பா செத்து தான் போவாங்க அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க. பாஸ் வில்லன் இதை கேட்டு அவனை ஒரு முறம் வரைக்க, அதை பார்த்து அவன் பயந்து நடுங்கி போய் அந்த இடத்துலையே அமைதியாக நின்றுடுறான். பாஸ் வில்லன் ஒரு வழியாக பேசி முடிச்சிட்ட போல இருக்கு. நம்ம எதிர்த்து சண்டை போடுறது சாதாரண கூலிப்படையோ அல்லது மிலிட்ரி சோல்ஜரோ கிடையாது. அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஹை ட்ரெயின் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட். நீ நினைக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒத்தை கொத்த போய் நின்னோ இல்லை குரூப்பாக சுற்றி வளைச்சோ ஜெயிச்சு கிழிச்சிட முடியாது. இது உன் மரமண்டைக்கு புரியுதா? உன்னால் சண்டை போட முடியலனா இப்போவே இந்த இடத்த விட்டு ஓடிடு. அப்படி செஞ்சால் இந்த நிலத்துக்கு எந்த ஒரு எல்லையும் இருக்காது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. போரில் எந்த ஒரு வியூகத்துலேயும் இழப்புங்கிறது ஒன்று இருக்கத்தாண்டா செய்யும். அதை நம்மளால் தடுக்க முடியாது. இதனால தாண்டா பெரியவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க, தியாகம் பண்ணாமல் வெற்றி கிடைக்காதுன்னு. அதுக்கு இவன் சரி அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அவன் நெத்தி பொட்டுலேயே ஒரு புல்லட் இறங்க சம்பவ இடத்துலையே அவன் செத்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் பாஸ் வில்லன் கேம்பை விட்டு வெளியே வந்து தனக்கு பிட்ரே பண்ணவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுருக்க. அப்போ அவன் அவங்கக்கிட்ட போய், வெல் வெல் வெல், எல்லா நாய்களும் கூட்டமாக சேர்ந்து தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு நாய் தன்னுடைய எஜமானுக்காகத்தான் சாகிற வரைக்கும் வாழணும். அதே நாய் சுயமாக சிந்திச்சா கூட அது எஜமானோட நல்லதுக்காகத்தான் இருக்கணும். நான் உங்ககிட்ட சொன்ன வேலை என்ன, நீங்கள் எல்லோரும் செஞ்ச வேலை என்ன? அவங்கள போய் ஹண்ட் பண்ண சொன்னால் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எஜமான்
இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்? அப்போது உங்களுக்கெல்லாம் உங்கள் எஜமா மேலே இருந்த பயம் போயிருச்சுல்ல? சரி, அப்படின்னா உங்களுக்கு நரகனா என்னென்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் சீனில் மேஜரையும் அவங்க டீமையும் தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு சோல்ஜர், மேஜர் நம்ம இப்போ பாதி தூரத்தை கடந்துட்டோம். இதே வேகத்தில் நம்ம சரியாக போயிட்டு இருந்தோம்னா சீக்கிரமாக நம்ம 3rd பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவோம். மேஜர், அப்படின்னா சரி, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. உங்கள் கார்டை டவுன் பண்ணிடாதீங்க. எனிமீஸ் எந்த நேரத்துலையும் நம்மளை அட்டாக் பண்ணலாம், ஜாக்கிரதையாக இருங்க. மேஜர் மனசுக்குள்ளே, ஐநோ இது எனிமியோட இடம்தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் இந்த ரூட்டை பற்றி நல்லாவே தெரியும். அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வரப்போகிற 3rd பாயிண்ட்டை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு மேஜர் நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் பாஸ் வில்லனை தான் காட்டுறாங்க. அந்த பாஸ் வில்லன், நான் இந்த ஹண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை எப்படி தெளிவாக சொல்லணும்னா, ஒரு இறையை வேட்டையாடும்போது அந்த வேட்டைக்கார கண்ணிலேருந்து அது தப்பிச்சு போய் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துருக்கும். அப்பாட நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அது விதியவே மாற்றி எழுதுகிற மாதிரி அது வேட்டைக்காரன் கையில் மறுபடியும் அம்பிட்டுக்கும்போது அது முகத்தை பார்க்கணுமே. அதை நினைக்கும்போது என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. நம்ம ட்ரூப்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கடா, இறை வந்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு வில்லன் சோல்ஜர், ஓகே சார், அதை நான் உடனே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சீனில் மேஜர் போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. மேஜரும் அவங்க டீமும் அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கும்போது மேஜர் எதையோ ஒன்றை பார்த்து ஷாக்காக, மேஜர் எனக்கு ஒன்றும் புரியலை, இப்போ இங்கே என்ன தான் நடந்துச்சு, யார் இவங்களை அட்டாக் பண்ணா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா, கோழிக்கேரி கோழிக்கேரி கூறுமா, தொட்டுக்க இட்லி போல் எதுவும் வருமா அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்க ஒருத்தன்ட்ட போய், பாஸ் ஆல்ஃபா யூனிட்டை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள ஆம்பூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்ட பாஸ் வில்லன் பதறி போய், என்னது, நீ எதையும் ஒழுங்காக செக் பண்ணியிருக்க மாட்ட. அதுக்கு அவன், பாஸ் நான் அதை மல்டிபிள் டைம் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்கள ரீச்சே பண்ண முடியல. பாஸ், என்ன, அப்போ சரி டெல்டா யூனிட் என்னாச்சு? அவங்களும் ஆல்ஃபா பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவன், பாஸ் டெல்டா யூனிட் இன்னும் 2 கிலோமீட்டரில் டார்கெட்டை நெருங்கிடும். பாஸ், அப்படின்னா டெல்டா யூனிட்டை உடனே காண்டாக்ட் பண்ணி அவங்கள பிடிக்க சொல்லு. கொண்டா, அதையும் நானே சொல்லிடுறேன். நான் பேஸ் கேம்ப்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். டெல்டா யூனிட் ரிப்போர்ட். சார், இது டெல்டா யூனிட். இந்த எனிமீஸ் எல்லாம் எங்களை ஹெவியாக ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்கள் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை யாரோ பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னையா சொல்கிறீங்க? சரி, அவன் யார் என்னன்னு ஏதாவது தெரியுமா? சார், அது யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, எங்களையே இதை கேட்ட பாஸ் உள்ள சரி டென்ஷனில், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இந்த வேட்டை மிருகத்தையே வேட்டையாடுறது யாரா? நெக்ஸ்ட் சீனில் குண்டுகள் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்க. அதில் ஒருத்தன் சீறி பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்க. உண்மையான ஆட்டமே இனிமேதாண்டா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஹீரோ மாசாக வந்துக்கிட்டு இருக்க. அப்படி அவங்க சுட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அதுலேருந்து புகுந்து தப்பிச்சு வந்து, ஹீரோ மனசுக்குள்ளே 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இவங்கள நான் இங்கேயே பிஸியாக வச்சுருந்தா தான் அங்கே மேஜரும் அவங்க டீமும் ஈஸியாக தப்பிக்க முடியும் அப்படி நினச்சிக்கிட்டு வேகமாக போய் டக்குன்னு ஒரு சர்க்கிளை போட்டு பக்காவான ஒரு பிளேஸில் பதுங்கி உட்காந்துக்கிட்டு எனிமிஸை பார்க்கும்போது எனிமி டீம் கண்ட மேனிக்கு ஆள் எங்கே இருக்கான்னு இல்லையோ தெரியாமல் கண்ட இடத்துல அவங்க பாட்டு சுட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள் இருந்த இடத்துல இருந்து பக்காவாக குறி வச்சு எனிமி டீம் ஆளுகளுக்கு கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்க அதில் ஒருத்தங்கூட மிஸ் ஆகாமல் பட்டுன்னு சாக. அதே சமயத்தில் எனிமி டீமில் ஒருத்தன், டே அவன் எங்கேருந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான், டே அங்கே படுறா, அங்கே இருந்தாண்டா அவன் அட்டாக் பண்ணுறான். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க மண்டாக்குள்ளே 2 புல்லட்டு போயிட்டு வர. அதே சமயத்தில் எனிமி டீமில் ஒருத்தன், டே லூசு பயலா, எங்கே பார்த்துட்டா சுட்டுட்டு இருக்கீங்க, அவன் அங்கிட்டு இருக்கான்டா, அங்கே பார்த்து சுடுங்கடா அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஆளை குறி வைக்கிறதுக்கு பதிலாக திசையை குறி வச்சு கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்க. அந்த அட்டாக்ல இருந்து ஹீரோ அழகாக எஸ்கேப் ஆகி வேறு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும்போது, இந்த லேண்டில் நான் எங்கேருந்து அட்டாக் பண்ணாலும்
எனிமீஸால் என்னை ட்ராக் பண்ண முடியாது. இதை சாக்காக வச்சுக்கிட்டு வெவ்வேறு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணால் அதுதான்டா என்னுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் மேஜரோட டீமை தான் காட்டுறாங்க. மேஜர் பின்னாடி பயங்கர கன் சவுண்டாக கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்கே ஒரு சோல்ஜர், சார் இந்த சத்தம் நம்ம கடந்து வந்த பாதை வழியாக தான் கேட்குது. இதை கேட்ட மேஜர் மனசுக்குள்ளே, சத்தியமாக இங்கே என்ன தான் நடக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஹாஸ்டலை தரமட்டமாகிட்டாங்க. இப்போ பார்த்தா அந்த இடம் தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்க. மேஜர் அவங்க டீம்மேட்டை பார்த்து, எனக்கு இங்கே சரியாக என்ன நடக்குதுன்னு புரியலை. அதனால ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நாம் கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு அவங்க டீம்மேட், சார் எஸ் சார் அப்படின்னு அவங்க சொல்ல, மேஜர் திரும்பி பார்த்துட்டு மனசுக்குள்ளே, அங்கே அந்த அளவுக்கு கன் சவுண்டு கேட்குது, அவங்க யார் கூட தான் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மேஜர் ஒரு குழப்பத்தோட அந்த திசையை பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஒவ்வொருத்தரையாக ஹெட்ஷாட் பண்ணிகிட்டு இருக்க. இதில் கடுப்பான எனிமி டீம் ஹீரோ இருக்க திசையை பார்த்து கண்ட மேனிக்கு சுட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ மனசுக்குள்ளே, அவங்க நான் ஒத்தாளுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் நான் வெவ்வேறு திசையிலேருந்து அவங்கள அட்டாக் பண்ணணும். நான் இந்த களத்துக்குள்ளே வந்ததுலேருந்து பல பேர்த்த சுட்டு தள்ளியிருக்கேன். அப்படி இருந்தும் அந்த எண்ணிக்கையில் பாதி அளவு கூட இங்கே இல்லையே. என்ன இவங்கள்ட்ட அதிகமான எண்ணிக்கையில் ஆள் கிடையாதா, இல்லை நான் தான் ஓவராக கணக்கு போட்டேனா அப்படி நினச்சிக்கிட்டு நத்த மாதிரி ஊர்ந்து போய் ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சு கிடக்க. அங்கேருந்து பார்க்கும்போது ஹீரோ மனசுக்குள்ளே, இந்த 3 பேரையும் விட்டுட்டு மிச்சம் உள்ளவங்கள திரும்ப வர சொல்லிட்டாங்களோ, அல்லது இவங்க தான் கடைசியா, என்னவோ இங்கேயே 3 பேருக்கும் பாடையை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க 3 பேர்த்துக்கும் ஹீரோ கண்டினியூஸாக ஹெட்ஷாட் அடிக்க, அங்கே அவன் செத்ததை தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேற யாராக இருக்காங்களான்னு 2 டைப் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ அங்கேருந்து எந்திக்கான். இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு ஹீரோ அவன் கையில் இருக்க வாட்சை பார்த்து, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஒரு நைட்டு பூரா நடந்த சண்டை சன்ரைஸில் தான் வந்து முடியுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மேஜரும் அவங்க டீமும் 3rd பாயிண்டில் இருந்துக்கிட்டு எல்லாரையும் காட் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது ஒரு சோல்ஜர் மேஜரை பார்த்து, சார் ரெஸ்கியூ டீம் இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துடுவாங்களாம். இதை கேட்ட அந்த ரிசர்ச்சர் எல்லாம், அப்பாட நம்ம தப்பிக்க போகிறோம்னு நினச்சி சந்தோஷப்பட. மேஜர் அதுக்குள்ளேயும் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிடாதீங்க, எந்த நேரத்துலையும் எனிமீஸ் நம்மளை அட்டாக் பண்ணலாம், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே, என்ன திடீர்னு கன் சவுண்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, இது எங்களை பிடிக்கிறதுக்கான போட்ட பிளானா அப்படின்னு மேஜர் யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் வாக்கி டாக்கியில், ஜின், கேன் யூ ஹியர் மீ? ஜின், இன்னும் 3 நிமிட்ஸில் ETA அங்கே வந்துடும், எல்லாரையும் ரெடியாக இருக்க சொல்லு. இதை கேட்ட அந்த சோல்ஜர் மேஜரை பார்த்து, என்ன சார் இது, ஜின்னுங்கிற பேரில் நம்ம டீமில் யாரும் இல்லையே, ஒருவேளை அது ஈஜினாக இருப்பானோ. மேஜர் மனசுக்குள்ளே, நாங்கள் 3rd சேவ் பாயிண்ட் போகிற வரைக்கும் பின்னாடி ஒரு கன் ஃபயர் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை இதுக்கு அவன் காரணமாக இருந்திருப்பானா அப்படி யோசிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது யாரோ நம்மளை நெருங்கி வராங்க, எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் யாரோ ஒருத்தன் மேஜர் இருக்க தசை பக்கமாக வந்துக்கிட்டு இருக்க. மேஜர் கன்னை எடுத்து அந்த ஆளை டார்கெட் பண்ணி பார்த்தா முதல்ல சரியாக தெரியலை, அப்புறம் நல்லா பார்க்கும்போது, மேஜர் இதை என்னால் நம்பவே முடியல, வந்திருக்கிறது உண்மையிலே ஈஜன் தான் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு அவர் பக்கத்தில் இருந்த சோல்ஜர், அது எப்படி சார், அவன் எப்படி இங்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு அவன் பார்க்கும்போது, ஆமாம் சார் அது ஈஜன் தான், ஆனால் அவன் எப்படி சார் இங்கே அப்படின்னு அவர் கேட்க, மேஜர் ஐ ஹாவ் அ நோ ஐடியா அப்படின்னு அவர் சொல்ல. நெக்ஸ்ட் சீனில் ஹெலிகாப்டரில் ரெஸ்கியூ டீம் வந்துட்டு இருக்க. மேஜர் ஹீரோ கிட்ட போய் அவன் சட்டையை பிடிச்சி, உனக்கு இங்கே என்னடா வேலை, நீ எதுக்குடா இங்கே வந்த. ஹீரோ, சார் உங்களை விட இந்த ரீஜனை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். மேஜர், டேய் நாங்கள் குரூப்பாக லீவை போட்டு பிக்னிக்காடாக வந்திருக்கோம். டேய் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இனி நீ இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை அங்கே அனுப்பி வச்சோம், நீ என்னடாடா மறுபடியும் இங்கேயே வந்திருக்க. ஹீரோ, மேஜர் நீங்கள் சொன்ன எல்லாமே சரிதான், உங்களால் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு, அப்படி இருக்கும்போது நீங்களும் நம்ம டீமும் ஏதாவது பிரச்சனை இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம் நாங்கள் வராமல் இருந்து
அதில் உங்களுக்கும் நம்ம டீமுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அதை நினச்சி நான் காலம் முழுக்க வருத்தப்படுவேன். இதை கேட்ட மேஜர் எமோஷனல் ஆகி, பட் நீ இன்னும் சின்ன பையன், உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, அதை நீ பம்பா தொலைச்சிடாத அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் மேஜரும் அவங்க டீமும் ஹெலிகாப்டரில் ஏறிட்டு இருக்க அங்கேருந்து ஹெலிகாப்டர் கிளம்ப ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் சீனில் எனிமி டீம் எத்தனை பேர் செத்து கிடக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்க, அப்போ அந்த வில்லன் சோல்ஜர், பாஸ், ஆல்ஃபா டீம் டோட்டலாக வைப் அவுட் ஆயிடுச்சு அண்ட் டெல்டா டீம் 20 பேரில் 17 பேர் செத்துட்டாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியல பாஸ். ஆல்ஃபா டீம் என்னன்னா இன்ஸ்டண்ட்டாக அழிஞ்சு போச்சு அண்ட் டெல்டா டீம் அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணும்போது திடீர்னு யாரோ அவங்கள பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணதாக சொன்னாங்க. பாஸ் வில்லன், இது எல்லாத்தையும் செஞ்ச எனிமி அது யார்? வில்லன் சோல்ஜர், பாஸ், எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தும் அவங்கள சமாளிக்க முடியலன்னு தான் சொன்னாங்க. பாஸ் வில்லன் மனசுக்குள்ளே, இது எப்படா தப்பாக போணுச்சு, அவங்கக்கிட்ட எந்த ஒரு வியூகமும் கிடையாது, எங்கள் திட்டம் சரியாக போயிருந்துச்சுன்னா அவங்கள கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கியிருப்பேன். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா போதும், அவங்களே தானாக வந்து என் வலையில் விழுந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் எவனோ வெறும் பயலுக்கு பிறந்தவன் திடீர்னு உள்ளே புகுந்து ஆட்டத்தையே தலைகீழாக மாற்றிட்டான். அவன் ஆல்ஃபா டீமை டோட்டலாக காலி பண்ணிட்டான். டெல்டா டீமுக்கும் அதே நிலமை தான். இந்த மாதிரியான ஒரு களத்தில் இப்பேற்பட்டவனை நான் பார்த்ததே. வெயிட், இட் கேன் பி. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நான் இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அவன் காம்பேக்ட் ஸ்டைல் நல்லாவே தெரியும். இது அவன்தான், நம்பர் 001. அதுக்கு இவன், பட் பாஸ், நம்பர் 001 அவனை சில வருஷத்துக்கு முன்னாடியே டெர்மினேட் பண்ணியாச்சு. அதுக்கு அந்த பாஸ் வில்லன், மறுபடியும் செக் பண்ணுங்க, அவன் இன்னும் உயிரோடு இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம அனாலிசிஸ் டீமை வச்சு அவனை சீக்கிரமாக கண்டுபிடிங்க. அவன் தப்பான ஆளை பகைச்சிக்கிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்கே ஓடி ஒளிகிறாங்கிறத நானும் பார்த்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.